ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாய் வீட்டில் பிரியாணிக்கு தாளிச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் கொஞ்சமாக தேங்காய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நம்ம வாங்கி வச்சுருக்க ஆட்டுக்கறியோட சித்து கொழுப்பு இதில் நம்ம போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அதை நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருணும். அப்போ தான் டேஸ்ட்டான சுவையான பிரியாணிக்கு ஊற்றிக்கி சாப்பிட்ற தாளிச்சா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நம்ம எண்ணெயில் இந்த சித்துக்கொழுப்பை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பட்டை கிராம்பு அதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணையும் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது உருகி வரும். உருகி வந்தால் தான் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கிறோம். வெங்காயம், மல்லி, பச்சை மிளகா ஒரு 3 அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு அழகாக நீட்டாக நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா அழகாக இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த பார்த்திங்களா, நல்லா அது உருகி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். அடி பிடிச்சிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா வணங்கி வர அளவுக்கு நல்லா அழகாக கிளறி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். அதில் புதினா தலையும் சேர்த்து அரைச்சனால பச்சை கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோடு சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு தக்காளியை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வணக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி, புதினா கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். அழகா நீங்களே பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சா, நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டோம்னா எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தூள் உப்பு இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா உப்பெல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் தக்காளியும் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மட்டன் பொடி இது 3 நல்லா சேர்த்து நல்லா அதோடு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பொடிங்களெல்லாம் சேர்த்துக்கணும். அழகாக இந்த மாதிரி மசாலெலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தண்ணி விட்டோம்னா தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன் எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுருக்க பொடிங்கள்லாம் கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொசிஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அது கொதிக்கும். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் அதில் இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கணும். அதை அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நீங்களே பாருங்கள் மசாலோட எந்த அளவுக்கு சேர்ந்துருக்குன்னு. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மல்லி, புதினாவும் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த மசாலா தண்ணி இருக்கனால அதை ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு தாளிச்சா தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை வேக வைக்கிறதுக்காக மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க மட்டனை அதில் மட்டன் பீஸுங்களை அதில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த அளவுக்கு கொதி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க காய்கள்லாம் வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம போட்டிருந்த காய்கள்லாம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பை வேக வச்சுருக்க பருப்பை அதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பருப்பை சேர்த்துக்கிட்டு கடைசியாக நம்ம மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை பீஸுங்களே இந்த மாதிரி அழகாக சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கரையாது கடைசியாக சேர்த்தா.
அதுக்காக தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். டேஸ்ட்டான சுவையான பாய் வீட்டு பிரியாணி தாளிச்சா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி. இது போன்ற வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதை மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.